இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்டி அமீபிக் ட்ரக்ஸ். ஸோ அமீபி அப்படின்றது ஒரு பாப்புலரான மைக்ரோ ஆர்கானிசம், எல்லாருக்குமே தெரியும். அதாவது அன்ஷேப்புன்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து ப்ராப்பரான ஷேப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைக்ரோ ஆர்கானிசமான காஸ் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் தி டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி அமீபிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மெயினாக வந்து ஆனாரோபிக் புரோட்டோசோவான என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா, அதால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதெல்லாம் வந்து ஆன்டி அமீபிக் ட்ரக்ஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்கும்: டிஷ்யூ அமீபிசைட்ஸ் அண்ட் லியூமியல் அமீபிசைட்ஸ். ஓகே, ஸோ டிஷ்யூ அமீபிசைட்ஸ்லேயே சப் கிளாஸிஃபிகேஷன் 2 இருக்கும். அதாவது போத் இன்டெஸ்டினல் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் அமீபியாசிஸ் தீர்க்கக்கூடியது, தென் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் அமீபியாசிஸ். ஓகேவா? ஸோ இன்டெஸ்டினல் எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் தீர்க்கக்கூடியது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நைட்ரோ இமைடசோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள்னா மெட்ரோனிடசோல், டினைடசோல், செக்னிடசோல். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் அமீபியாசிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது வந்து குளோரோக்வின், அதாவது ஆன்டி மலேரியல் ட்ரக் குளோரோக்வின். ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ செகண்ட் இஸ் லூமியல் அமீபிசைட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமைட் யூஸ் பண்ணுவாங்க, தென் 8 ஹைட்ராக்சிக்யூனோலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அமைட்ஸில் பார்த்தீங்கன்னா டைலாக்சனைட் ஃபியூரோயேட் யூஸ் பண்ணுவாங்க, தென் 8 ஹைட்ராக்சிக்யூனோலன்ஸில் வந்து கியூனோ குளோர் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து டெட்ராசைக்ளின், பேரோமைசின் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோனிடசோல் வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலிமா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எதால் அந்த செல்குள்ளே நுழைஞ்சிரும். செல்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து எதில் ஆக்டிவேட் பண்ணப்படும் அப்படின்னா ஆனாரோப்ஸில் ஆக்டிவேட் பண்ணப்படும். ஓகே, ஏன்னா இது வந்து ஆனாரோபிக் புரோட்டோசோவால் தான் காஸ் ஆகுது. அதனால் ஆனாரோப்ஸால் ஆக்டிவேட் ஆகி தென் நைட்ரோ ரிடக்டேஸும் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதனால சைட்டோடாக்சிக் டெரிவேட்டிவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது செல்லை அழிக்கக்கூடிய தன்மை உள்ளதால் சைட்டோடாக்சிக் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த சைட்டோடாக்சிக் டெரிவேட்டிவ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட புரோட்டோசோவோட டிஎன்ஏவோட போய் பைண்ட் ஆகும். ஸோ பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து செல் வந்து டெத் ஆக ஆரம்பிச்சிடும். தென் ஃபார்மகோகைனடிக்ஸ். ஸோ இதில் ஃபார்மகோகைனடிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்து ஓரல் அப்சார்ப்ஷனாக இருக்கும். தென் இது வந்து ஐவிலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஐவியில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரேப்பிட் அப்சார்ப்ஷனாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த்ரூ பிளட் பிளாஸ்மா. மெட்டபாலிசம் வந்து லிவரில் மெயினாக மெட்டபாலிசம் நடக்கும். அதாவது சிஎஸ்எஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வரைக்கும் கூட இந்த மெட்டபாலிசம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். தென் எக்ஸ்கிரீஷன் இஸ் த்ரூ கிட்னி, மெயின்லி பை யூரின் மூலியமாக தான். ஸோ இதோட அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ட்ரக், ஆரல்ஸ் பிட்டர் டேஸ்ட்லேயும் இருக்கும். தென் டிசீனஸ் ஏற்படலாம், தென் நாசியா, தலை சுற்றுற மாதிரி இருக்கலாம். அனோரெக்சியானா பசியின்மை, அதாவது சாப்பிடவே தோணாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கலாம். தென் அப்டாமினல் கிராம்ஸ். ஸோ அடிவயிறுலாம் வந்து கிராம்ஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ். ஸோ தென் ட்ரக் இன்டராக்ஷன். இந்த ட்ரக் எது கூடலாம் வந்து இன்ட்ராக்ட் ஆகும், அதாவது எது கூட இன்ட்ராக்ட் ஆனால் பிரச்சனை ஏற்படும், அதெல்லாம் தான் வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எது கூட எடுக்கக்கூடாது அப்படின்னா சிமிட்டடின். ஸோ சிமிட்டடின் என்ன, ஆன்டி அல்சர் ட்ரக்ஸ், அது கூட எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பிளாஸ்மா லெவலை வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ தென் ஆல்கஹால் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து இந்த மெட்ரோனிடசோல் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி எடுத்தாங்கன்னா டைசல்ஃபிரமோட ரியாக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டைசல்ஃபிரம்னா ஆல்கோஹால் அடிக்ஷன்லேருந்து கிளியர் பண்ணக்கூடியது வந்து டைசல்ஃபிரம். ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதில் தான் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.